வீட்ல இருக்கிற பொருள வச்சு குட்டியா ஒரு ஹேர் பேக் போடலாமா? அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இது கூட கத்தாழை ஒரு சின்ன பிட்டு போட்டுக்கலாம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயத்த நல்லா ஊற வச்சுட்டேன். கூடவே இந்த வேப்பிலையும் போட்டிருந்தேன். நல்லா அந்த கசப்பு இறங்கியிருக்கும். இப்போ அந்த வெந்தயத்த மட்டும் நானு எடுத்துக்கிறேன். தண்ணி கீழ ஊத்திற வேணாம். குளிக்கிறப்ப நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தலையில வந்துட்டு நல்லா அந்த ஸ்கால்ப்ல படுற மாரி நீங்க தேய்ச்சிக்கோங்க. அந்த தண்ணி இருக்கு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு, நல்லா அத படுற மாரி தேய்ச்சிட்டு, ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. சளி பிடிக்கிறவங்களா இருந்தா, குயிக்கா குளிச்சிருங்க. இல்ல அப்டின்னா, ஒரு 10, 20 நிமிஷம் விட்டுட்டு கூட நம்போ குளிச்சுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, மருதாணி, கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டாண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்ல, நல்லா தலையில இருக்கிற அந்த ஃபங்கஸ்ஸு எதா இருந்தாலுமே நல்லா க்ளீன் பண்ணிரும். ஹேர் நல்லாயிருக்கும், சில்கியா இருக்கும். ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். வாரம் ஒரு முறை இந்த மாரி நீங்க தேய்ச்சு குளிச்சுக்கோங்க.